Welcome to a course on calculus and its applications. Previous lecture la ஒரு area calculation integration க்கு எப்படி ஒரு motivation தருது, அதோட limiting case என்னவா இருக்கு, அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசணும். இன்னைக்கு அதோட continuation-ஆ தான் ஒரு சில விஷயங்கள் பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பார்த்துட்டீங்கன்னா, the concept was introduced by the mathematician called Riemann sums. அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன, இதை வச்சு அவர் இன்டகிரேஷனை எப்படி டெவலப் பண்ணாரு, அந்த விஷயங்கள் தான் நம்ம மெயினா பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் we need a bounded function. bounded function மட்டும் இல்லாம bounded and continuity இருக்கணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. கண்டினியூட்டி மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கேசஸும் நம்ம பார்ப்போம். இப்போ இதை பத்தி ரொம்ப டீடைல்டா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா that will involve too much of analysis. இப்போ நம்ம அந்த அளவுக்கு டீடைல்டா போக போறது கிடையாது. Basically it has to be a bounded function on some closed interval a comma b. அப்படி இருந்துச்சுன்னா we can talk about the integral அப்படிங்கறத விஷயம். சரிங்களா? ஓகே, இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்டர்வல் இருக்கு பாத்தீங்களா, சப்போஸ் இதுதான் என்னோட இன்டர்வல் ab அப்படின்னா இதுக்கு நடுவுல I am going to choose some points. எந்த மாதிரினா x1 smaller than x2 smaller than x3 இந்த மாதிரி xn minus 1 இந்த மாதிரி we are choosing some points. இப்போ இந்த இடத்துல இதுக்கும் equally distant இருக்கணும் அப்படின்னு சொல்ல. சப்போஸ் இது என்னுடைய n1 x1 ஆ இருக்கலாம், இது என்னுடைய x2, இது என்னுடைய x3, இது என்னுடைய x4, இது என்னுடைய x5, x6, இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ equally distant-ஆ இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் still we are choosing some points in between these a and b. நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்காக இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல x0 ன்னு ஒரு விஷயம் எடுக்க போறோம். this x0 is our a and xn ன்னு ஒரு விஷயம் that is our b. இப்போ அந்த a க்கும் b க்கும் இந்த xங்கற மாதிரியே ஒரு நோட்டேஷன் கொடுத்துட்டோம். இதுல எந்த ரெண்டு எடுத்துட்டீங்க, கன்சிக்யூட்டிவா இருக்கிற எந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படினால அதோட டிஃபரன்ஸ். இப்போ in general I plus 1 minus xi, xi plus 1 minus xi இந்த விஷயம் எடுத்துட்டேன் அப்படின்னா I may denote this as delta xi plus 1. இப்போ delta xi அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா xi minus xi minus 1. delta x1ங்கிறது என்ன, x1 minus x0 plus delta x1. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கணும். இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் அதே again let us move to the area calculation itself. அதுல இருந்து எப்படி இன்டகிரேஷன் அப்படிங்கறது இப்ப பார்ப்போம். in this let this be my curve. இப்போ இதுல என்னோட ஏரியா கால்குலேஷன் எங்க இருந்து எங்க வரைக்கும் வேணும்னா இதுல இருந்து இது வரைக்கும் வேணுங்கிற மாதிரி நம்ம எடுத்து. இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல நம்ம ஈக்குவலி டிஸ்டன்ட்டா எடுக்க கிடையாது. இட் மே பி எனிதிங். அப்போ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ ஈக்குவலி டிஸ்டன்ட் அவசியம் கிடையாது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்கெங்கெல்லாம் டச் ஆயிருக்கோ அதான் என்னுடைய பாயிண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நான் பிரிச்சுட்டேன். இதுக்கு அடுத்தது நான் லென்த் சூஸ் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? லென்த் சூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட் பத்தி நான் பேசுறேன். இதுதான் என்னோட ஜெனரல் xi, இது என்னோட xi plus 1 இருக்குன்னா இது ரெண்டுக்கும் நடுவுல நான் சூஸ் பண்ற பாயிண்ட் இந்த லெஃப்ட் ஹேண்டாவும் இருக்கலாம், ரைட் ஹேண்டாவும் இருக்கலாம், somewhere in between எப்படி வேணாலும் நான் சூஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் அப்ப எப்படி வேணாலும் சூஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இங்க இருக்கு. இதுல நான் லெஃப்ட் ஹேண்ட சூஸ் பண்ணி பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னுடைய லோவர் சம். சரிங்களா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் தான் லோவர் சம்மா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் ஏதாவது இருக்கா அப்படிங்கறதும் அடுத்த ஒரு क्वेश्चन மார்க்கா வரும். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நான் தெளிவுபடுத்தணும் அப்படின்னா let me consider
xi, xi plus 1 இப்படி ஒரு இன்டர்வல் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதுல mங்கிற விஷயம் ஸ்மால் m அப்படிங்கிறது என்னன்னா infimum of f of x. சப்போஸ் இந்த இன்டர்வலுக்கு பேரு நான் சும்மா i இந்த மாதிரி டினோட் பண்ணேன் அப்படின்னா infimum of f of x under i. அப்போ இந்த இன்டர்வல்குள்ள சப்போஸ் இதுதான் என்னுடைய இன்டர்வல்னா இந்த இன்டர்வல்குள்ள என்னுடைய ஃபங்க்ஷனுடைய மினிமம் வேல்யூ என்ன? இன்ஃபிமம் அப்படிங்கிறது மினிமம் வேல்யூ தான். சரிங்களா? இப்போ இன்ஃபிமம்ங்கிறது ரொம்ப டெக்னிக்கலா இருந்துச்சு அப்படின்னா we may talk about minimum of f of x. அந்த ஃபங்க்ஷனுடைய மினிமம் வேல்யூ என்னவோ அதை நான் ஸ்மால் m னு எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் வேல்யூவை வந்து கேபிட்டல் M னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய மேக்ஸிமமா இருக்க போகுது. இதை வச்சு I will form a rectangle. சரிங்களா? இப்போ இதே மினிமம் எடுத்தேன் அப்படின்னா இதுதான் என்னுடைய ரெக்டாங்கிளா இருக்க போகுது. இப்போ மினிமமும் நான் சூஸ் பண்ணலாம், மேக்ஸிமமும் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஏரியாவை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். இதே இந்த பக்கம் வாங்கல, இந்த பக்கம் என்ன நடக்கும்? இந்த இன்டர்வல்குள்ள நான் பேசுறேன்னு வச்சுப்போம். இந்த இன்டர்வல்குள்ள நான் பேசுறேன் அப்படின்னா இதுல என்னுடைய மினிமம் வேல்யூங்கிறது என்னது? இந்த பாயிண்ட் தான். This is my minimum value. இந்த பாயிண்ட் தான் வந்து என்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ என்னுடைய f of x நான் லென்த்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா my f of x is some நெகட்டிவ் வேல்யூ. நெகட்டிவ் வேல்யூவை எப்பவுமே லென்த்னு சொல்ல முடியாது. ஆனா அதுதான் லென்த், அதோட அப்சல்யூட் வேல்யூ. ஒரு நெகட்டிவா அப்சல்யூட் பண்றோம் அப்படின்னா என்னது? நெகட்டிவ் வேல்யூவை நெகேட் பண்ணிடுறோம். அப்போ we just multiply -1 with it. So that becomes it. இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம டெல்டா xi ன்னு எடுக்க போறோம் அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம இண்டிவிஜுவலா கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு ஏரியாவை ஆட் பண்ணோம் அப்படின்னா we are going to get the total area. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே இருந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். that is not always the case. இந்த மாதிரியான கேसेसும் வரலாம். சரிங்களா? இப்போ இந்த விஷயங்கள்ல என்னுடைய ஒவ்வொரு இதுலயும் ஓகே நான் இது வந்து இந்த இன்டர்வல் எடுக்கிறேங்கிறங்காட்டி mi பிக் mi இந்த மாதிரி நோட்டேஷன் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு mi கூடயும் அந்த கரஸ்பாண்டிங் டெல்டா i மல்டிப்ளை பண்ணி I just sum them up. Summation I runs from 1 to n. இந்த சம்முக்கு பேர் வந்து லோவர் ரீமன் சம். சரிங்களா? சோ இதே கேபிட்டல் mi வச்சு நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அப்பர் ரீமன் சம். இப்போ நீங்க mi கேபிட்டல் mi இதெல்லாம் பேசுறோம். இந்த இடத்துல இந்த கிராஃப் பார்த்தாலே தெரியுது you have a continuity. அப்படிங்கும்போது நம்ம இன்டர்மீடியட் வேல்யூ தீரத்தபடி இந்த xங்கிறது என்னன்னா ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ இந்த மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ அந்த மாதிரி எதுவும் பேசாம ஜெனரலா ஏதோ ஒரு xi ஸ்டார் வந்து நான் இந்த இன்டர்வல்ல இருந்து சூஸ் பண்ணேன்னு வெச்சுக்கங்க. அதுக்கான இந்த fxi ஸ்டார் நான் பேசலாம். இது கூட வந்து அந்த கரஸ்பாண்டிங் டெல்டா ஐ மல்டிப்ளை பண்ணி சம் பண்ண அப்படினாலும் I get something. அதனால சும்மா sp அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டேஷன் கொடுத்திருக்கேன். This is also called as Riemann sum. இப்போ இந்த xi ஸ்டார்ங்கிறது நீங்க எப்படி சூஸ் பண்ணலாம்? எப்படி வேணாலும் சூஸ் பண்ணலாம். இந்த எண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா you will get lower Riemann. இந்த எண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா you will get upper Riemann. இதுக்கு நடுவுல நீங்க என்னவா வேணாலும் சூஸ் பண்ணி இருக்கலாம். இப்படி எடுத்தோம் நம்ம Riemann sum கண்டுபிடிக்கலாம். சோ இப்படி எல்லாம் Riemann sum கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. சரி, இந்த கலெக்ஷனுக்கு பேரு இங்க நம்ம ஒரு விஷயம் எடுத்தோம் பாத்தீங்களா? இதுக்கு ஏதாவது பேர் இருக்கா? எஸ், p is equal to x0 which is nothing but a, x1 x2 etc xn which is b. இந்த செட்டுக்கு பேரு பார்ட்டீஷியன். பார்ட்டீஷியன் ஆஃப் ab. சரிங்களா? இந்த பார்ட்டீஷியனுக்கு we can define something. norm of a partition. The norm of a partition அப்படிங்கிறது என்னன்னா maximum of
the distance between consecutive two things. அதாவது இந்த distance delta xi அப்படினு சொல்றோம் சொன்ன பாத்தீங்களா. இருக்கிற ஒவ்வொரு டிஸ்டன்ஸா பாக்குறோம். அந்த ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்ல வச்சு மேக்ஸிமம் என்னவோ அதை தான் norm of a partition அப்படினு சொல்லுவோம். and that is denoted with between double bars. இதத்தான் வந்து norm of a partition அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இப்போ norm of a partition க்கு let us see some example. Okay, our partition is given to be 0, 0.2, 0.6, 1, 1.5, 2. This is our partition. இப்போ இதுல பார்த்துட்டீங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். So here this is x0, x1, x2, x3, x4 and x5. Okay, x1 minus x0, that is 0.2 minus 0, that is 0.2. x2 minus x1, 0.6 minus 0.2, 0.4. At x3 minus x2, 1 minus 0.6, that is 0.4. At x4 minus x3, 1.5 minus 1, that is 0.5. Then x5 minus x4, 2 minus 1.5, that's again is 0.5. இப்போ இந்த வேல்யூலயே வச்சு மேக்ஸிமம் என்னன்னு பாருங்க 0.5. So இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய norm of a partition is 0.5. சரிங்களா. இப்போ இந்த விஷயங்கள் வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம இன்டெகிரல்னா என்ன அப்படிங்கறதை டிஃபைன் பண்ண போறோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்டெகிரல் எப்படி எல்லாம் டிஃபைன் பண்ணலாம்னா, இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இங்க ஏரியா ஐடியா வச்சு இப்படி டெவலப் பண்ணிட்டோம். எந்த ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷன் f of xங்கற ஒரு ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வல்ல பவுண்டடா இருந்துச்சு அப்படின்னா you can always find some partition. இந்த பார்ட்டிஷனை வச்சுக்கிட்டு அப்பர் ரீமன் சம் லோவர் ரீமன் சம் நீங்க கண்டுபிடிக்கலாம். சரிங்களா. இந்த ரீமன் சம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எதை யூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த அப்பர் ரீமன் சம் அப்படிங்கறதாட்டி we shall denote that with the letter u. இந்த பார்ட்டிஷனை யூஸ் பண்ணீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. சரிங்களா. இங்க லோவர் ரீமன் சம் இந்த பார்ட்டிஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஓகே, உங்களுடைய அப்பர் சம் எப்பவுமே அப்பர் சம் தான் மேக்ஸிமமா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்பர் சம் மைனஸ் லோவர் சம் இது வந்து ஒரு நெக்லிஜிபிள் குவான்டிட்டியை விட கம்மியா இருக்கு. அதாவது they are almost one and the same, their values are almost nearly approximately equal அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து we can call it as Riemann integrable. சரிங்களா. இப்போ 1 is equal n, இந்த n என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா as limit n approaches infinity. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லிமிட் n approaches infinity அப்படின்னா அந்த சம்மை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம previous lectureல just for area calculation I have given you the idea. அதே ஐடியாவை இங்க நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். சரிங்களா. ஏரியா கால்குலேஷனுக்கு மட்டும் கிடையாது, வேற எந்த மாதிரியான இன்டகிரேஷன் process நம்ம பண்ண போறோம் அப்படினாலும் just அப்பர் ரீமன் சம் கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர் என்னங்கற சொல்லிட்டேன். you will have to look for the maximum. அந்த சப் இன்டர்வல்ல மேக்ஸிமம் வேல்யூ என்ன, அது கூட அந்த width of the interval மல்டிப்ளை பண்ணி இதே மாதிரி process பண்ணி ஆட் பண்ண போறோம். மினிமம் வேல்யூ வெச்சு பண்ணோம்னா லோவர் ரீமன் இன்டெகிரல். அப்பர் இப்போ n becomes very large அப்படிங்கும்போது என்ன நடக்குதுங்கறத வெச்சு தான் இந்த UPF LPF இருக்கு. இது ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து very small அப்படிங்கற கேஸ்ல we can say our function is Riemann integrable.